ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मन्त्रं बृहदारण्योपनिषत् भगवद्गीதை ध्यान श्लोकम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ஒன்பதாவது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். ராஜவித்யானா உயர்ந்த ஆன்மீக கருத்துக்கள். குஹ்யம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது, புரிந்து கொள்வதற்கு கடினம், காரணம் தகுதி இல்லை என்றால் புரியாது. அதுக்காக தான் ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒன்பதாவது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகம் நம்ம போன கொஞ்சம் ஒரு சில கருத்துக்கள் நான் நிறுத்தி வச்சேன். காரணம் என்னென்னா, அது ஒரு 1.5 பேஜ் இருந்தனால அந்த கருத்துக்கள் சொல்லி முடிக்க முடியாதுங்கிறதுக்காக நிறுத்தினேன். பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாபிய விசிருஜாமி புனః புனः பூதகிராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருத்தே வசாத் அப்படின்னு சொல்லி பகவான் தன்னுடைய செயல் என்ன அப்படிங்கிறத விளக்கினார். தன்னுடைய செயல் அப்படிங்கிறது இந்த பிரகிருதியை தன்னிடம் வைத்து கொண்டு, இதை பற்றி 4வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. 6வது ஸ்லோகத்தில் அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. எப்படி அவதார புருஷர்கள் வருகிறார்கள், அவர்கள் அந்த பிரகிருதியை தன் வசம் வைத்து கொண்டு, அதை தான் அந்த ஸ்லோகத்தை சொன்னது. அதை தான் பகவான் இங்கே சொல்கிறார். பகவான் அவதாரமாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரனாக இருந்தாலும் சரி, பரபிரமமாக இருந்தாலும் சரி, பரபிரமம் எந்த இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஈஸ்வரன் அப்படின்ற மாயை கையில் வச்சுக்கிட்டு எல்லா செயல்களும் செய்கிறார். குறிப்பாக படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் முதல் பிரகிருதி அப்படிங்கிறத மாயா அல்லது பிரகிருதி பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால பற்றி நம்ம எக்ஸ்பிளைன்லாம் போனோம். இதில் எப்படி போலீஸ் ஒரு திருடன்ட்ட இருந்தால், எப்படி திருடன் கூட போலீஸ் இருந்தால் அவன் பந்தப்படுவான், அதே மினிஸ்டரோட இருந்தால் அவன் பாதுகாக்கப்படுவான். அப்படி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 2வது வரியில் பூத கிராமம் யுத்தம், இந்த ஜீவராசிகள் எல்லாம் அறியாமையின் காரணமாக இந்த பிரகிருதியினுடைய வசத்தில், பூத கிராமம் இமம் கிருஷ்ணம் ஏன்னா கிருஷ்ணம் அப்படின்னா ஒன்று விடாமல் எதெல்லாம் இந்த லோகத்தில் இருக்கோ, எதெல்லாம் பந்தப்பட்டு இருக்கோ, அதாவது அந்த அறியாமையில் எந்த இதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் எப்படின்னா கிருஷ்ணம் எல்லாம் சேர்த்து இந்த சமுதாயம் முழுவதும் அவசம் தன்னுடைய வசத்தில் இல்லாமல் பிரகிருத்தே வசாத் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லுவார். ஸோ 2 பிரகிருதி, முதல் பிரகிருதி பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதே பிரகிருதி ஜீவன்கிட்ட வரும்பொழுது அது ஜீவன் அந்த பிரகிருதியோட கண்ட்ரோலில் போயிடுது. இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டோம். ஸோ இங்கிறது பிரகிருதி வசாத் அப்படிங்கிறத 2nd லைனில் இருக்கிற அந்த பிரகிருத்திய வசாத்தை பற்றின கடைசி பிரகிருதியை பற்றி தான் நம்ம இப்போ நான் சொல்லணும். இந்த கடைசி பிரகிருத்தே அப்படிங்கிறது ஏன் பந்தப்படுகிறோம் என்றால், அதில் 3 குணங்கள் வருகிறது. அதாவது அந்த கடைசி பிரகிருதிக்கோட பொருளை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா குணத்தோடு சேர்ந்து தான் எடுத்துக்கணும். 3 குணம் உங்களுக்கு தெரியும்: தமோ குணம், ரஜோகுணம், சத்வகுணம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பத்தில் சொன்ன பிரகிருதி அதே மாயை தான், அதே தான், ஆனால் அது பகவானுடைய வசத்தில் இருக்கிறது. 2வது பிரகிருதி இந்த குணம் என்று சொல்லும்போது 3 குணம் வந்துவிடுது. அந்த 3 குணம் நமக்கு தெரியும்.
இந்த 3 குணங்கள் வசப்பட்டதன் காரணமாக, இந்த 3 குணங்கள் இருக்கிறதுனால நம்மளால் தனித்துவமாக எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா பகவானுடைய மாயை அவ்வளவு, மம மாயா துரத்தியா, எனக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே மாதிரி என்னுடைய மாயைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போது நமக்கு சரணாகதி தான் கதின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அவசாத், இந்த குணங்கள் எல்லாம் இருப்பதால் நாம் சுதந்திரமாக இல்லை. பிரகிருத்தே வசாத், குணங்கள் மாயைகளின் வசத்தில் நாம் இருக்கிறோம். இதிலிருந்து பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் நம்ம டே டு டே இதில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கேரக்டர், ஒரு குணம் இருக்கும். அவரவர்கள் அந்தந்த குணத்தில் பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று பகவான் சொல்கிறார். ஏன் தன்னுடைய வசமாக இல்லைங்கிறதுக்காக சொல்கிறார். அந்த குணத்தில் வசப்பட்டு இருப்பதால் அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியல. ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் இருக்குது. ஒருவருக்கு தமோ குணம் அதிகமாக இருக்கலாம், ஒருவனுக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்கலாம், ஒருவனுக்கு சத்துவகுணம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் 3 குணமும் கிட்டத்தட்ட இந்த பிரகிருதியில் இருக்கும் பொழுது, இந்த ஜெகத்தில் இருக்கும் பொழுது இந்த 3 குணத்தோடைய டாமினேஷன் தான் இருக்கும். அதனால தான் 4வது கீதை திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா. நிஸ்திரைகுண்யம், குணம் இல்லாத குணாதீதனாக போக வேண்டும். அதனால தான் இப்போ நம்ம கண்டனவை பார்க்கும்போது நீர்குண குணமயி ரெண்டுமாக இருக்கிறார். ஏன்? அவர் ஈஸ்வரன், அவர் அவதாரம். தன்னுடைய அந்த கையில், அதாவது அந்த குணத்தினுடைய கண்ட்ரோல் தன் கையில் வருது. சில நேரத்தில் அவர் குணாதீதனாக இருப்பார். பகவான் ராமகிருஷ்ணருடைய இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவருடைய சில நேரத்தில் அவர் சமாதிக்கு போய் தனக்கு என்னங்கிறது தெரியாமல் குணாதீதனாக இருப்பார். சில நேரத்தில் கீழே வந்துடுவார், வந்துட்டு குணமயமாக இருப்பார். அதனால் பகவான் அவதாரத்தை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். 3 குணங்கள் ஒவ்வொருத்தருக்கு அந்த குணத்தினால் நாம் பந்தப்பட்டு இருக்கிறோம் என்று பகவான் சொல்ல. இப்பொழுது நான் ஒரு குணத்தில் பந்தப்பட்டு இருக்கிறேன் என்றால் வேறொருவன் வேறொரு குணத்தில் பந்தப்பட்டு இருப்பான். ஒவ்வொருத்தரும் பாருங்கள், ஒவ்வொரு பெக்யூலியர் இதாக இருப்பாங்க. அதாவது அவரவர்களுக்கு எந்த குணம் அதிகமாக டாமினேட்டிங்காக இருக்கிறதோ அந்த குணத்தினுடைய வசத்தில் அவர்கள் இருப்பார்கள். அதனால் வேறு வழி இல்லை. இதில் என்னுடைய குணத்தை மாற்ற வேறு ஒருவன் குணத்திற்கு மாற்றலாம். அதாவது நான் என்னுடைய குணத்தை வேறொருவன் மாற்றலாம்னா அது முடியவே முடியாது. ஏனென்றால் அங்கு பந்தப்பட்டிருக்கிறான், அந்த குணத்தோடு அவன் பந்தப்பட்டிருக்கிறான். ஆகவே எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய மனதில் பந்தப்பட்டிருக்கிறான். ஏன் மனதில் பந்தப்பட்டிருக்கிறான் அப்படின்னா, இந்த மனது ஜடம்தான், அதுவும் மாயை தான். அந்த மாயினாலே 3 குணங்கள் வந்துடுது. அதனால் மனதில் பந்தப்பட்டிருக்கிறான், வேறு வழி இல்லை. இந்த குணத்தின் பிடியில் இருக்கும் வரை சம்சாரம்தான், வேறு வழி இல்லை. அதைத்தான் பகவான் சொல்ல போகிறார். இந்த 3 குணங்களை கடந்த குணாதீதன், குண அதீதன், அவன்தான் பந்தப்படாமல் இருப்பான். இங்கு கூறப்பட்டிருக்கின்ற ஜீவராசிகள் அவரவர்கள் குணத்தில் அவரவர்கள் சொல் செயல்களை வைத்து பந்தப்பட்டு இருக்கிறார்கள். நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, பொதுவாக இந்த உலகத்தில் நாம் என்ன எதிர்பார்ப்போம் என்றால், ஒருவனுடைய கேரக்டர், குணம், பழக்க வழக்கத்தை, அவர்கள் பயன்படுத்தும் பொருள்கள், அவர்கள் பயன்படுத்தும் அவர்கள் செய்யும் செயல்கள், அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நமக்கு ஒத்து வராது. ஏனென்றால் நமக்கு என்று சில லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக், விருப்பு வெறுப்பு இருக்கிறது. அதே போல் உடன் இருப்பவர்களுக்கும் அதே இருக்கும். கூட இருந்தாலும் அவங்களுக்கு அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக், இவைகள் ஒத்து வராது. என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் அவருக்கு ஒத்து வராது, அவருடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் எனக்கு ஒத்து வராது. சில நேரங்களில் நம்முடைய குணமே நமக்கு ஒத்து வராது. நம்மளே சலிச்சுக்குவோம், என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்போ என்னென்னா, நம்முடைய குணமே நமக்கு ஒத்து வராது. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம். இப்போ சென்ற வாரம் நான் மருத்துவமனைக்கு ஒரு சின்ன ஒரு பரிசோதனைக்காக போயிருந்தேன். கொஞ்சம் ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது, ஸ்கின் ரேஷஸ் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, ஒன்றும் இல்லை, சுகர் எல்லாமே பக்காவாக இருந்தது, ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னது, சுவாமிஜி, இந்த ஸ்கின் ரேஷஸ்க்கு பல காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன்? உங்களுக்கே நீங்களே அலர்ஜியாக இருக்கலாம். அலர்ஜிக் ஸ்கின் ரேஷஸ் எதுக்குனால வருதுன்னா, அலர்ஜினால் வருது. பூச்சி புழு ஏன்னா நம்ம இங்கே பெரிய கேம்பஸில் இருக்கோம், நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது. ஏதாவது நம்ம நடக்கும்போது ஏதாவது இப்போ இதாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இந்த ஸ்கின் ரேஷஸுக்கு பல காரணங்கள் இருக்கிறது.
உங்களுடைய மனமே உங்களுக்கு சரி ஒரு சில நேரத்தில் உங்களுடைய அந்த குணமே அல்லது இந்த குணத்தின் அதீதனாக அந்த இருக்கின்ற அதாவது மனமே உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கலாம் அப்படின்னு அது சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது, இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்தது. அதை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களாம் டயக்னைஸ் பண்ணி சொல்ல முடியாது எதுவுமே. ஏன்னா அவங்க நம்ம சொல்கிறத வச்சு தான் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இதுதான் சொன்னாங்க. ஸோ அதுபோல் ஒவ்வொரு குணத்தை உடையவர்கள் வேறு வழி இல்லாமல் ஹெல்ப்லெஸ்லி வேறு வழியில் என்னென்னா அதன் வழியாக சென்றே ஆக வேண்டியுள்ளது. ஒருவனுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அவனுடைய குணத்தில் பிடித்திருக்கிறது. அதனால் அவன் தன்னுடைய வசம் இல்லாமல் அவன் அந்த இடத்தை பிடிச்சிருக்கு அல்லது அவனுக்கு பிடிச்ச ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா அவனுக்கு அந்த குணத்தில் அவனுக்கு அந்த இது இருக்குது, பிடி இருக்குது. அந்த குணத்தின் பிடியில் இருப்பதால் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ நாம் என்ன நினைக்கிறோம், அவன் குணத்தை அவன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். அது முடியுமா என்றால் அவரே அவருடைய குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. காரணம் அது குணங்கள் பிரகிருதியின் வசத்தில் இருக்கிறது, தன் வசத்தில் இல்லை. பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு அருமையான கதை ஒன்று சொல்வார். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, பாகவதம் ராமாயணம் எல்லாம் படித்தோம்னா நமக்கு வந்து முக்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இருந்தார். அதனால் ஒரு நல்ல பாகவத பண்டிதரை கூப்பிட்டு அவரை டெய்லி வந்து கிளாஸ் எடுக்க சொல்லி சொன்னார். அவரும் ஸ்ரத்தையோடு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு இடத்துல வந்து அவர் இப்போ தெரிந்தார், சரியாக பாடத்தை கற்றுக்கொண்டால், சரியான ஆசிரியராக இருந்தால் உன்னுடைய பந்தத்திலிருந்து நீ உடனே விடுபட முடியும் முன்னால் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு சொல்கிறார். சொல்லும்போது ராஜா அது கேட்டுட்டு, சரி பண்டிதரே, நீங்கள் டெய்லி எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஸோ இந்த இது எனக்கு ஏன் முக்தி, எனக்கு இந்த இதிலேருந்து சம்சாரத்துலேருந்து ஏன் விடுபட முடியவில்லை, இதுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்களும் டெய்லி எடுக்கிறீங்க, நானும் டெய்லி கேட்குறேன், ஆனால் என்னால் இது பண்ண முடியலையே, அதாவது பந்தத்திலேருந்து வெளியே வர முடியலையே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ இந்த பண்டிதர் கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறாரு, இந்த கேள்வி கேட்டுட்டு ராஜா கேட்டு சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலோடு வரவில்லை என்றால், என்னுடைய நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் உங்களை கழுத்து உங்கள் உடம்பில் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பண்டிதருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் அவருக்கு 8 வயது குழந்தை ஒன்று இருக்கிறது. சாப்பிடவும் இல்லை, இதே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தை வருது, அப்பா என்னப்பா இன்றைக்கி ஒன்றும் பேச மாட்டேங்க, இது பண்ண சாப்பிட மாட்டேங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறார் அந்த குழந்தைகிட்ட. 8 வயது. அவ்வளோதான், நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் அரசவை வந்து நான் பதில் சொல்கிறேன், இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அரசவைக்கு போகிறாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாரு, 8 வயசு குழந்தைய. அப்போது சொல்கிறாரு, என்ன பண்டிதரே பதிலோடு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ, உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய குழந்தை பதில் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, யார் சொன்னால் என்ன, எனக்கு வேண்டிய பதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த குழந்தை என்ன சொல்லுது, எல்லாம் அரசவை கூடியாச்சு. அப்போ சொல்கிறாரு, இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிறது தான் கட்டளை, நீங்கள் எல்லோரும் கேட்கணும், அது ராஜா நீங்கள் ஒத்துக்கணும் இதுக்கு அப்படின்னா. எனக்கு ஆன்சர், எனக்கு பதில் கிடைக்கிது அப்படின்னா நான் நிச்சயமாக செய்கிறேன் அப்படின்னா. சரி, ஒரு கயிறு எடுத்துகிட்டு வர சொன்னிச்சு. ஒரு கயிறு, நீல கயிறு எடுத்துகிட்டு வர சொல்லி 2 கயிறு எடுத்து, ஒரு தூணில் தன்னுடைய அப்பாவை கட்டி போட்டான், இன்னொரு தூணில் அந்த ராஜாவை கட்டி போட்டான். அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, ராஜா இப்போ நீங்கள் என்னுடைய அப்பாவுடைய கட்டை அவுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லுது. ராஜா என்ன சொல்ல, என்னம்மா நானே கட்டுண்டு இருக்கேன், நானே இந்த கட்டில் இருக்கேன், நான் கட்டுலேருந்து வெளியே வந்தால் தான் நான் பண்ண முடியும், இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி. அதாவது என்னதான் பாகவதம் என்னது கேட்டாலும் இந்த முக்த புருஷன், அதாவது ஞானிகள், இப்போ பகவான் ராமகிருஷ்ணர் போகிறாங்க, ரமண மகரிஷ்ட போகிறாங்க, ஏன்னா அவர்கிட்ட போனோன்னா அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்குது. அந்த அவருடைய வார்த்தைகள், அவருடைய பொன்மொழிகள் எல்லாம் கேட்டாலே நமக்கு முக்தி கிடைக்கும். முக்தி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அதை பின்பற்றினா. அது மாதிரி அந்த மாதிரி முக்த புருஷர்கள் சொல்லும் பொழுது அதோடைய எஃபெக்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த வாசகம் வந்தது.
ஆனால் ராஜா வந்து சொல்லி கொடுக்குறவங்க எல்லாருமே ஆச்சரியம்னா, அவரே அந்த பண்டிதரே வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கார், அவர் எப்படி உங்களை ரிலீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்தை இந்த குழந்தை சொன்னோன்னா ராஜா அதை ஏற்றுக்கிட்டார். அதனால் நம்ம யாரையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, ஏன் நாமே கட்டுண்டு இருக்கிறோம். நாம் கட்டுண்டு இருப்பதால் நாம் வேறு யாரையும் மாற்ற முடியாது, நாமும் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளவும் முடியாது. ஆகவே நாம் யாரையும் மாற்ற முடியாது, ஏன் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளவும் முடியாது. இந்த உலகத்தில் யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களை விட்டு விடுவது புத்திசாலித்தனம். அவரை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு தோல்வி மட்டும்தான். எப்படி பகவான் மாற்ற முடியாது என்ற ஞானத்தை நமக்கு கொடுத்து, நமக்கு தோல்வி எப்படி வருதுன்னா, பகவானே நமக்கு ஞானத்தை கொடுத்தார், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நானே நிறைய ட்ரை பண்ணி பண்ணிட்டேன், இந்த மாதிரி முடியாது என்ற ஞானத்தை நமக்கு கொடுத்து அதை நம்மை மாற்றுவார். காரணம், அவரவர்கள் இந்த பிரகிருதியின் வசத்தில் இருந்து கொண்டு செயல்கள் செய்கிறார்கள். அதனால்தான் அதிலிருந்து மாற்ற பகவான் அருளை தவிர, அவரை சரணாகதியை அடைவதை தவிர வேறு வழியே இல்லை. மாயையிலிருந்து இந்த 3 குணத்தில், மாயையிலிருந்து தான் இந்த 3 குணங்கள் தோன்றியது. இந்த உலகம் முக்குணம்தான். திரைகுண்ய விஷயா வேதா. விஷயான்னா விஷயங்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே 3 குணங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 3 குணத்தின் வடிவமாகத்தான் நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம். நம்முடைய அந்த கரணத்தில் 3 குணங்களின் வடிவம் இருக்கிறது. அதனால்தான் அவரவர்கள் அவர்களுடைய குணத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் எந்த ஜீவராசிகளும் சுதந்திரமாக இல்லை. ஏன்? அவர்கள் குணத்தின் வசப்பட்டு அந்த பிரகிருதியிடம் வசப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதிலேயே கட்டுண்டு இருக்கிறார்கள். பகவான் சொல்கிறார், உன்னை யாரும் கட்டுப்படுத்தவில்லை, உன்னை நீயே, அது கூட்டுப்புழு மாதிரி உன்னை நீயே கூட்டில் அடைத்து கொண்டு நீயே பந்தப்பட்டு இருக்கிறாய். யாரும் யாரையும் பந்தப்படுத்த முடியாது என்பதை பகவான் இந்த சொல்கிறார். அவரவர்கள் அவர்களுடைய பிரகிருதியிலேயே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள், பிரகிருதியின் வசத்தில் இருக்கிறார்கள் என்று பகவான் சொல்லி, இந்த ஸ்லோகத்தில் ஒவ்வொரு ஜீவனும் அந்த பிரகிருதியின் வசத்தில் இருப்பதின் காரணமாக எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதனால்தான் இந்த இப்படி ஜீவர்கள் பிரகிருதியின் வசத்தால் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் பிறக்கிறார். எப்பொழுது அவர்களுக்கு இப்படி வரும்? நான் யார் என்று தெரிந்தால்தான். அதனால்தான் ரமண மகர்ஷி போனவுடனே என்ன சொல்றாரு? நீ யார் முதல் பாரு அப்படின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொரு ஞானிகளும், பகவான் ராமகிருஷ்ணர் சொல்வது 5 கட்டளை, 5 கட்டளை பின்பற்றினால் நீ பகவானை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருடைய இது சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக நான் யார், நம்முடைய அறியாமை போகின்றால் நம்ம ஞானம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஞானம் அவசியம், ஆல்ரெடி நாம் முக்த புருஷர்கள். ஆனால் இந்த மாயையின் வசத்தினால், இந்த பிரகிருதியின் வசத்தினால் நாம் பந்தப்பட்டு இருக்கிறோம் என்பதை பகவான் இந்த ஸ்லோகத்தில் நமக்கு தெளிவுபடுகிறார். அதனால் இந்த ஜீவர்கள் பிரகிருதியின் வசத்தில் இருந்து கொண்டு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, ஜாதஸ்ஹி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருதகா அப்படின்னு சொல்லி, பிறப்பு வந்தால் இறப்பு, இறப்பு வந்தால் பிறப்பு, எத்தனை லட்சம் பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்? நம்மை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் இப்படி. இங்கு பகவான் ஈஸ்வரனுடைய செயல் என்ன என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா பிரகிருதியின் வசத்தினால், அதாவது பிரகிருதி தன் வசத்தில் வைத்து கொண்டு பகவான் என்ன சொன்னார்? ஸ்வாம் அவஸ்தாபியா தன்னுடைய அருளால், பகவானுடைய அருளால், அதாவது பிரகிருதியை தன் வசத்தில் வைத்து கொண்டு விசிறிஜாமி புனப்புனக. இந்த விசிறிஜாமி அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போது இவ்வளவு செயல்கள் செய்தாலும் பகவான் அதனால் எந்தவித பந்தமும் இல்லை. இதை பற்றி தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஈஸ்வரனுடைய ஸ்லோகம் இப்படி, ஈஸ்வரனுடைய செயல் இப்படி இருக்கிறது. அந்த செயல்கள் செய்வதற்கு என்ன, எப்போவுமே செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு பந்தங்கள் வந்துடும். அந்த செயல்கள், இப்போற்பட்ட செயல்கள் செய்யும் பொழுதும் பகவானுக்கு எந்த பந்தமும் இல்லை. ஏன் என்பதை இந்த 9வது ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. 9வது ஸ்லோகம் ஒரு முக்கியமான கருத்து பகவான் சொல்ல போகிறார். என்னென்னா, சின்ன வார்த்தை தான், அந்த வார்த்தையில் எவ்வளோ பொருள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அந்த வார்த்தையை, அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னா,
நான் எப்படி கடமைகள் செய்கிறேன் என்பதை பார்த்து என்னை பின்பற்றினால் நீயும் பந்தப்படாமல் இருப்பாய். அதாவது நம்மளை சொல்கிறாரு, அர்ஜுனனை சொல்கிற மாதிரி நம்மளையும் சொல்கிறாரு. அதனால் மகாபாரத போரில் எவ்வளோ பெரிய இது நடந்தது, ஆனால் அவருக்கு எந்த பந்தமும் இல்லாமல் தான் அவர் போர் செய்தார். காரணம், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். இப்படி தான் ஞானிகளும் அது மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற போதிலும் அவர்கள் பந்தப்படுவதில்லை, முக்த புருஷனாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ 9வது ஸ்லோகத்தை பார்ப்போம். நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சயா உதாசீனவர் ஆசீனம் அசக்த தேஷு கர்மஷு. இந்த 2வது லைனில் தான் ஒரு முக்கியமான வார்த்தைகள் ஒன்று வச்சுருக்காரு. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, தனஞ்சயா, இந்த இடத்துல பகவான் அர்ஜுனனை தனஞ்சயான்னு இருக்கிறார். நீ என்ன வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனால் உன்னை நீ ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னா நீ ஆத்ம ஞானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தனஞ்சயா. தனத்தை ஜெயித்து விடலாம், வேறு எதையும் ஜெயித்து விடலாம், ஆனால் இதையும் ஜெயிக்க முடியாது. தனஞ்சயா, அக்கர்மங்களில் பற்றற்றவனாக உதாசீனவனை போன்று உட்கார்ந்திருப்பவனாகிய என்னை அவைகள் பந்தப்படுத்தாது, தலைக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் முக்கிய கருத்து ஈஸ்வரனுடைய சுபாவம். இது நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். நஜாயதே மிரியதே, அதே நேரத்தில் நாயம் பூத்வா பவிதா, ஏன் விகாரம் கிடையாது, நிர்வீகாரம் அப்படிங்கிற மாதிரி பல 35 கேரக்டர் சொன்னோம். இந்த 35 கேரக்டர் என்ன சொல்கிறதுன்னா, கடைசி முக்த புருஷன் பகவான் அப்படிங்கிறத அதைத்தான் இங்கே வந்து முக்கியமாக சொல்கிறார். ஏன் பகவான் எல்லா காரியங்கள் செய்தாலும் அவர்கள் பந்தப்படுவதில்லை என்றால், அவருடைய சுபாவம் என்ன? முக்த புருஷன். எந்த இதுவும் முக்த நிலையில் இருக்கிறான். ஏன்? பிரகிருதி கையில் இருந்தாலும் அகம் பிரம்மாஸ்மி என்பதை முழுமையாக உணர்ந்து இருப்பார். அதனால் அவருக்கு மாயையை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ முக்த நிலை, இது பகவானுடைய சுபாவம், முக்த நிலை. அவர் என்றும் எதிலும் பந்தப்படுவதில்லை. எப்படி ஒரு ஜீவன் ஞானம் அடைந்த பிறகு, அதாவது ஜீவன் முக்தன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜீவன் முக்தன் ஒரு ஞானி எந்த பந்தமும் இல்லாமல் இருப்பான், அவனைத்தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஞானிகளுக்கு எந்த பந்தம் இல்லைன்னா, அவர்கள் பகவானை பின்பற்றி பகவான் சொன்ன இங்கே இந்த வார்த்தையை பின்பற்றிட்டு இருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு இல்லை. அதை நாமும் பின்பற்றினால் நாமும் முக்த புருஷர்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குறிப்பாக பந்தப்படாமல் இருக்கலாம். பந்தப்படாமல் இருந்தாலே நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும் அப்படின்னு. அப்பொழுது அவன் எல்லாவற்றையும் அந்த பரம்பொருள் வடிவமாக, யார்? ஒரு முக்த புருஷன் தான் யார் என்று அறிந்து விட்டால் தான் பார்க்கும் எல்லாமே பகவானாக பார்க்கிறான், அதாவது பரம்பொருளாக பார்க்கிறான். நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சொபாகேச பண்டித சமதர்சினார். பண்டிதன்னா இந்த இடத்துல நான் பண்டிதர்கள் சொல்லலை, ஆத்ம ஞானிகள் சொன்னேன். இந்த 5வது அத்தியாயத்தில் வருது. அஞ்சாவது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது சொன்னோம், வினயமில்லாத பண்டிதன், நன்கு கற்றவன், கவி, பசு, ஒரு யானை, ஒரு நாய் கரியை தின்னும் அந்த ஜாதிக்கார், இவர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்க முடியும். யாருக்கு? பண்டிதக, அதாவது ஆத்ம ஞானிக்கு. இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார். ஒரு நாள் தன்னுடைய அறையில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு அதிர்ற மாதிரி ஒரு உணர்றார். அப்போது ஹிருதயை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஹிருதய், யாரோ ஒரு ஜீவன் முக்தன், ஒரு பிரம்மஞானி ஒருத்தன் நம்முடைய பவதாரணி தரிசிக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அவர் ரூம்லேருந்தே சொல்கிறார். உடனே அவங்க போகிறார் பின்னாடி. ஒரு அவதூதன் மாதிரி, ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்கார் அவர். பவதாரணி கோயிலில் போய் அவர் பாட்டுக்கு பாடுறாரு. பாடும்பொழுது அவருடைய அந்த உணர்வு அவர்கிட்ட இல்லை. இதெல்லாம் நம்ம அமுதமொழிகளில் இருக்கும், கிரேட் மாஸ்டர்லேயும் இருக்குது. அப்போ அந்த ஜீவன் முக்தனை பின்தொடர்றார். அந்த அவதூதன் மாதிரி இருக்கிறவரை அந்த நம்ம
ஹிருதய் வந்து பின்தொடர், எனக்கு ஏதாவது சொல்லுங்க, உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், எப்பொழுது கங்கை நீரையும் இந்த சீவேஜ் வாட்டர், இந்த காவா தண்ணியும் ஒன்றா பார்க்குறியோ, அப்படின்னா என்ன, கங்கை தண்ணியை இது பார்க்குறோம், எந்தவித கல்மிஷம் இல்லாமல், மனதில் எந்தவித கல்மிஷங்கள் இல்லாமல் இருந்தாலும் அப்படி பார்க்கணும். இப்படி சரியாக எப்படி பார்க்க முடியுமோ, நீ எல்லாவற்றையும் ஒரே மாதிரி எப்படி பண்டிதனையும் அந்த இதனையும் பசு நாய் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறானோ, ஒன்றா பார்க்குறதுன்னா என்ன, பிரம்மனை பார்க்குறான், வேறு ஒன்றா பார்க்குறதுனா எல்லா இதையும் பார்க்குறதில்ல, எல்லாமே உருவங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவன் அந்த பிரம்மத்தை, அந்த பரம்பொருளை எல்லாருடைய இதையும் பார்க்குறான். அது மாதிரி இந்த பிரம்மமாகிய அந்த கங்கை நீரையும் அந்த சீவேஜ் வாட்டரையும் ஒன்றா பார்க்கும்போது தான் உனக்கு ஞானம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பரம்பொருள் வடிவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கின்ற அந்த ஞானி தான் இது பண்ண முடியும். எந்த பேதமும் இருக்காது. அவங்களுக்கு துக்கம் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட, துக்கேஷு அனுத்விக்னமனக, உடஞ்சி போயிட மாட்டாங்க. சுகேஷு விகதஸ்பிரகா, சுகம் வந்துருச்சுன்னால ஓடி அப்படியே இது பண்ணி இருக்க மாட்டாங்க. அது ஏன் ஜீவன் முக்தர்கள் அவருடைய சுபாவம், அதுதான் வந்து ஜீவன் முக்தர்கள், அதுதான் வந்து பகவானுடைய சுபாவம். பகவானே சொல்கிறாரு, சிதப்பிரஜன் எப்படி இருப்பானோ அவன் தான் ஞானி அப்படின்வார். ஸோ சிதப்பிரஜன் இப்படியெல்லாம் இருக்க, துக்கேஷ் அனுத்விக்னமனக சுகேஷு விகதஸ்பிரகா வீதராக பயக்குறத சிதேன் முனி உச்சதே அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அதுபோல தான் பகவான் சொல்கிறாரு, ஒரு ஜீவன் முக்தன் அப்படி தான் இருப்பான், நானும் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னென்னா, இந்த ஈஸ்வரன் மாயை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு அகில பிரபஞ்சத்தையும் படைத்து அதை காத்து அழித்து எல்லா வேலையும் சொல்கிறார், ஆனால் அதில் பந்தப்படுவதில்லை. பொதுவாக ஒருவன் ஒரு செயலை செய்தால், இது வந்து காமன் சென்ஸ், ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது அந்த செயலிலிருந்து கர்த்தத்துவம், கர்த்தா என்ற நான் செய்கிறேன் என்ற ஒரு பாவனை நமக்கு வந்துடும். அந்த செயலிலிருந்து வரும் பலனை அந்த செயல் செய்தவன் அனுபவிக்க வேண்டும், அதுதான் நியமம். அதனால் நான் இந்த செயல் செய்திருக்கிறேன், ஆனால் இந்த செயலுடைய பலன் நான் அனுபவிக்க வேண்டும். அதனால் அதுக்கு என்ன, அந்த பாவனை என்னென்னா போக்திருத்துவ பாவம். இதெல்லாம் நம்ம 3வது அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம். போக்திருத்துவ பாவம் இருந்தே ஆக வேண்டும், வந்துடும், அது நம்ம இல்லைனாலும் வந்துடும். ஸோ சென்ற ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம், ஈஸ்வரன் இந்த அகில பிரபஞ்சத்தையும் ஜீவராசிகளையும் படைத்து எல்லா செயல்களும் செய்த போதும், பிறகு அதை காத்து அதை அழித்து அந்த செயல்கள் செய்த போதிலும் அவர் என்ன செய்தாருன்னா, இந்த செயல்கள் சும்மா ரேண்டமாக செய்யலை, ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு வடிவமாக படைக்கிறார். இப்படி விஷமமாக இந்த உலகத்தை ஒரு படைக்கிறார். என்ன விஷமமாக படைக்கிறார்னா, ஒரே ஈக்குவலாக இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தர் அவர்களுடைய பிரகிருத்தியில் இருக்கின்ற அந்த பாவ புண்ணியத்தின் குவியலினால அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பகவான் இத்தனை அண்ட சராசர கோடான கோடி ஜீவராசிகளையும் கோடான கோடி பிரபஞ்சங்களையும் படைத்தும் இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும்போது எவ்வளோ நுணுக்கமாக பகவான் செயல்கள் செய்ய வேண்டி இருக்கும் பாருங்கள். அப்படி எல்லா ஜீவனையும் சமமாக படைக்கவில்லை. இந்த உலகத்தில் ஒரு ஜீவனைப் போல மற்ற ஜீவன் பார்க்க முடியாது. இப்படி விஷமமான படைத்தல் செய்து இந்த ஜெகத்தை படைத்து ஈஸ்வரனுக்கு கர்த்தத்துவம் வராதா? கர்த்தாவாக இருக்கிறார் இல்லையா அவருக்கு, அதனால் அவர் கர்த்தத்துவம் வராதா அப்படின்னா இதனுடைய பலன் அனுப்ப வேண்டும் என்று போக்திரம் அவருக்கு வராதா? ஏன்னா நம்ம ஒரு சின்ன செயல் செய்யும் பொழுதே இப்படி நம்ம நினைக்கும் போது கோடான கோடி ஜீவராசிகளை விதவிதமாக படைத்து விதவிதமாக இருந்து கொண்டு இப்படி வராதா அப்படின்னா பகவான் சொல்கிறாரு, இந்த இப்படி பந்தப்பட்டால், அதாவது இந்த மாதிரி ஜீவன்களை படைத்து அதில் பந்தப்பட்டால் சம்சாரத்தில் வீழ்ந்து விடுவார், அவருக்கு துயரம் வந்துவிடும். நம்மை போல அவரும் பந்தப்படலாம் என்று நாம் நினைக்கிறோம். நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா சின்ன செயல் செய்யும் போதே இப்படி ஆகுதே, இப்படி பகவான் விதவிதமாக செய்யும்போது அவருக்கு வராதா அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் பகவான் அதற்கான பதிலை சொல்கிறார். ஈஸ்வரனுக்கு பந்தம் இல்லை. ஏனென்றால் நம்ம பார்த்துட்டோம், முக்த புருஷர் அவருடைய சுபாவம். அவர் இயற்கையாக சுபாவத்தில் எதிலும் பந்தப்படாமல் முக்தனாகவே இருக்கிறார். அதற்கான காரணத்தையும் பகவான் இங்கு சொல்ல போகிறார். இந்த சிருஷ்டி செய்து கொண்டு இருக்கிறார், நான்
அதனால் அந்த சிருஷ்டி செய்யும் பொழுது அவர் பந்தப்படுவதில்லை. பொதுவாக நமக்கு ஒரு செயல் செய்யும் போது அதில் நமக்கு பந்தத்தை கொடுக்கிறது. குறிப்பாக நம்ம வந்து எந்த செயல் செய்யினாலும் அந்த கர்த்தத்துவம் போக்தத்துவம் நமக்கு வந்துடுது. ஈஸ்வரன் இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்யும்போது பந்தப்படுவதில்லையே, அதற்கு காரணம் என்ன என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். இதிலிருந்து மறைமுகமாக ஒரு விஷயத்தை நமக்கு விளக்குகிறார். அவர் ஒரு காரணத்தை கூறி, இதனால் நான் செயல்கள் செய்த போதிலும் எனக்கு பந்தம் இல்லை என்று சொல்லி, என்னை பின்பற்றிய ஜீவராசிகள் ஜீவன் முக்தன் ஞானிகள் ஆகலாம். அதாவது நம்ம 6வது அத்தியாயம் இல்லை 4வது அத்தியாயத்தில் கர்ம ஜென்ம கர்ம சமே திவ்யம் யோ வேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமிதி சுவர்ஜனா. அதாவது பகவானுடைய அவதாரத்தினுடைய ஜென்மம் கர்மம் எப்படிப்பட்டது என்பதை நாம் நினைத்து கொண்டே இருந்தாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதைத்தான் பகவான் நீங்கள் சொல்கிறாரு. அவர் எப்படி செயல் செய்தார், ஜென்ம கர்மம் அந்த செயல்கள் செய்தார் அப்படிங்கிறதை நாம் பின்பற்றினால் நாமும் முக்த புருஷர்கள் ஆகலாம் என்பதை மறைமுகமாக, என்னை பின்பற்றிய ஜீவன் செயல்கள் செய்தாலும் என்னை போல பந்தப்பட மாட்டான். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாரம். இனி ஸ்லோகத்தை பார்ப்போம். நச்ச மாம் தானி கர்மாணி நிபத்னந்தே. இங்கு மாம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னை. இந்த இடத்தில் ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு. இந்த இடத்துல வந்து பகவானை பரம்பொருளை சொல்லும்போது என்னைன்னு சொல்லும்போது அவர் வந்து பிரம்மத்தை, நிர்குண பிரம்மத்தை சொல்கிறாரா அல்லது ஈஸ்வரனை சொல்கிறாரா என்ற கேள்வி நமக்கு வரும். அதற்கு பதில் சொல்கிறார், சிருஷ்டி ஸ்திதி லயம் போன்ற காரியங்கள் மாயையோட, அதாவது ஈஸ்வரன் மாயை தன்னுடைய கையில் வைத்து செய்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அந்த ஈஸ்வரனைத்தான் மாம் என்று சொல்கிறார். ஸோ இந்த மாம் அப்படின்னா அது மாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானி கர்மாணி. தானி கர்மாணின்னா அந்த கர்மங்கள். அந்த கர்மங்கள் எந்த கர்மங்கள்? பகவானுடைய சிருஷ்டி ஸ்திதி விநாசம், விதவிதமான பிரகிருதி, விதவிதமான ஜீவராசிகள், விதவிதமான விஷயங்கள் எல்லாம் படித்திருக்கிறார். அதனால் தானி கர்மாணி, தானி எந்த கர்மாணி, அதாவது செயல்களை, அந்த செயல்களை, இப்படி பகவான் செய்கின்ற எல்லா செயல்களை, அந்த செயல்கள் என்ன சிருஷ்டி, அது என்ன சொல்கிறார், நச்ச மா ந ச நிபத்னந்தே. அதனால் இந்த செயல்கள் செய்தாலும் நான் பந்தப்படுவதில்லை. ஈஸ்வரனான என்னை இந்த செயல்கள் பந்தப்படுத்தாது. தனஞ்சயா அர்ஜுனா என்று அழைக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய செயல்கள் செய்து கொண்டிருந்த போதும் பகவான் இந்த உலகத்தில் உருவாக்கி பிறகு அதை காத்து அதை அழித்த போதிலும் அதில் பகவான் பந்தப்படுவதில்லையே. எப்படி செயல்கள் செய்தால் பந்தப்படாமல் இருக்கலாம் என்பதை அவர் நமக்கு சொல்ல போகிறார். ஒன்றும் சின்ன விஷயந்தான், அதை வந்து அவரை வந்து நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறார். அதற்கு முக்கிய காரணம் 2வது வரியிலே சொல்கிறார். முதல் வரியில் எனக்கு வந்து ஏன் இந்த கர்மங்கள் செய்தவர்களும் பந்தப்படுத்துவதில்லை இந்த சாரத்தை சொல்லிட்டார். ஏன், நான் சுபாவமான முக்த புருஷன், ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஜீவராசிகள் வந்து பிரகிருதியின் வசத்தில் இருக்கிறனால நீங்கள் முக்த புருஷனாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் முக்த புருஷனாக இருக்கணும் என்றால் நான் சொல்கின்ற அந்த வழியை பின்பற்றினால் நீங்களும் முக்த புருஷன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்றார். இந்த முதல் வரியின் சாரம் ஈஸ்வரன் சுபாவம் முக்த புருஷன் என்று சொன்னார். எப்படி மாயையுடன் கூடியிருந்த போதிலும் அவர் முக்தனாக இருக்கிறார். எப்படி முக்தனாக இருக்கிறேன் என்ற காரணத்தை 2வது வரியில் சொல்கிறார். நான் எப்படிப்பட்டவன், நான் இருப்பதால் இந்த செயல்கள் என்னை பந்தப்படுதல். பகவானுடைய இருப்பு மட்டும்தான் அங்கே இருக்கு. ஆனால் தன்னுடைய வசத்தில் வைத்து கொண்ட பிரகிருதியை வைத்து தான் எல்லாம் செய்கிறார், தான் செய்யவில்லை. அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா பகவானுக்கு கர்த்தத்துவம் கிடையாது, போக்தத்துவம் கிடையாது. அந்த காரணத்தை சொல்ல இது வந்து முக்கியமாக வந்து இந்த உதாசீனவத் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. உதாசீனவத் ஆசீனம் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வருது. உதாசீனவத் என்றால் உதாசீனனை போல, ஆசீனம் என்றால் இருக்கிறேன், நான் உதாசீனனை போல இருக்கிறேன். இந்த உதாசீனவத் ஆசீனம் என்பது மாம். பகவான் என்ன சொல்றாரு,
மாம் நஜ மாம் தானி, இந்த மாம் என்ற வார்த்தைக்கு அடைமொழியாக இந்த உதாசீனவத் ஆசீனன், நான் எப்படி இருக்கிறேன்னா உதாசீனமாக அமைதியாக உட்கார்ந்திருக்கிறேன். சர்வ கர்மாணி மனசா சந்நியசாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு. அவர் எல்லா செயல்கள் நான் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஆசீனவத் மாம் என்ற சொல்லுக்கு அடைமொழி. நான் உதாசீனனாக இருப்பதால் இந்த செயல்கள் என்னை பந்தப்படுத்துவதில்லை. பொதுவாக இந்த வார்த்தை, இந்த உதாசீனன் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள், எங்கே பயன்படுத்துவோம் என்றால், நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் இந்த வார்த்தை, அவன் எதையும் கண்டுகொள்ள மாட்டான், ஹீஸ் எ இன்டிஃபரண்ட், எதை என்ன கெடு கெட்டு போனவங்க எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பவனை தான் உதாசீனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அந்த செயல்களினுடைய பலனில் ஈடுபடுவதில்லை, அந்த செயல்களுடைய பலனில் ஈடுபடுவதில்லை. ஏன்னா அவன் பொறுப்பற்று இருக்கிறான், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க மாட்டார். அவனை கூட நம்ம உதாசீனன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதில் வர கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது நம்ம துன்பப்பட்டு துக்கப்பட்டு ஆகணும். எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பான், எது வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னா. இதற்குத்தான் உதாசீனன் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். ஆனால் இங்கு பகவான் உதாசீனமாக இருந்து எதையும் கண்டுகொள்வதில்லையா என்று நாம் புரிந்து கொண்டு நாமும் அதை பின்பற்றலாமா என்று நினைக்க வேண்டாம். ஆனால் பகவான் என்ன சொல்றாருன்னா, இங்கு பகவான் சொல்லும் சொல்லில் ஒரு வார்த்தை கூட இருக்கிறது, உதாசீன பத்துங்கிற ஒரு வார்த்தை. உதாசீனன் அப்படிங்கிறது பொறுப்பற்றவன், எதையும் கண்டுகொள்ளாதவன், இன்டிஃபரண்ட் பர்சன் அப்படின்னு சொல்றது. அந்த உதாசீனத்தோட பத்துங்கிற வார்த்தை சேர்க்கறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த இடத்துல உதாசீனனாக இங்கு அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை, உதாசீனவத்தாக இருக்கிறேன். உதாசீனவத் என்றால் உதாசீனனை போல. நம்ம கிரேட் மாஸ்டர், அதாவது பகவான் ராமகிருஷ்ணர் சுவாமி சாரதானந்தருடைய இதை படிக்கும்போது அந்த இடத்துல பகவான் ராமகிருஷ்ணர் தட்சிணேஸ்வரர் காளி கோயிலில் தன்னுடைய ஆன்மீக பயிற்சிகள் செய்து கொண்டு இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார், பல வகையான விதவிதமான ஆன்மீக சாதனைகள் செய்தார். ஏன், எல்லா வழியும் ஒரே இறைவனைத்தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி அவர் சாதனைகள் செய்தும் பொழுது சில நேரத்தில் பிசாசவத், அந்த வார்த்தை வத்து சேர்க்கணும், பிசாசு மாதிரி இருப்பாராம். ஒரு இன்சிடெண்ட் கூட வருது. ஒரு நாள் அவர் தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு எங்கேயோ போயிருக்காரு. அதாவது அன்னையாருடைய வீட்டுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஏதோ போயிருக்காரு. அவருக்கு வயிறு சரியில்லை என்பது தெரியும். அவர் ரொம்ப வெரி டெலிகேட்டட் ஸ்டமக். ஆனால் அன்னைக்கு இரவு நைட்டு சாதனை அவர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னார். அந்த பசிக்குது அப்படிங்கும் சொல்லும்போது அவங்க அங்கே இருக்கிற இதெல்லாம் பழைய சோறு இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அண்டா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய சட்டி நிறைய சோறு, அப்புறம் ஏதோ இனிப்பு பண்டங்கள் எல்லாம் என்னமோ ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஷேர் இனிப்பு எல்லாம் வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டார். அவங்களுக்குலாம் ஆச்சரியம், என்னடா அது வயிறு சரியில்லை இவருக்கு, மதியம் கூட ஒன்றும் சாப்பிடல, ராத்திரி இப்படி சாப்பிட்றாரு அப்படின்னா பிசாசவத்து, பிசாசனை போல. ஏன்னா அவர் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு மாதிரி. அதே மாதிரி பாலவத்து, குழந்தைகளை போல. குழந்தைகள்னா அவருக்கு உடனே தானும் ஒரு குழந்தை மாதிரி அவங்களோட விளையாடிட்டு தனக்கு என்ன நான் தரமாட்டேன், என்னுடைய இனிப்பு பண்டங்கள் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவார். இப்படி உண்மத்தவர் சில நேரத்தில் ஊமையை மாதிரி எதுவும் பேசாமல் பைத்தியம் மாதிரி அப்படியே நம்ம ஜடபரதர் இந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சாரதானந்தர் இதை சொல்வார். இப்படியெல்லாம் பகவான் சாதனைகள் செய்யும் பொழுது பல குணங்கள் அவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இதை சொல்கிறார். அது போல தான் இங்கே பகவான் சொல்கிறாரு, தன்னை ஒரு உதாசீனவத் என்று இங்கே சொல்கிறார். நான் உதாசீனனை போல அமர்ந்திருக்கிறேன். நான் பொறுப்பு இல்லாமல் இல்லை, பொறுப்போடு தான் இருக்கிறேன். ஆனால் ஏன் அந்த உதாசீனவத்தாக இருக்கும் பொழுது அவர் அந்த செயல்களில் பந்தப்பட மாட்டார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, உதாசீனன் அல்ல, நாம் பொறுப்பு இல்லாதவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஒரு வீட்டிலே அல்லது ஒரு நிறுவனத்திலே இருக்கும் பொழுது அதுக்கான பொறுப்பு இல்லாதவனாக இருந்தால், பொறுப்பு இல்லாமல் அமர்ந்தால் அதற்கு காரணம் அந்த செயல்கள் பந்தப்படுத்தாமல் இருக்கலாம்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல உதாசீனவத்தாக இருந்தால் அதனுடைய பலன் நமக்கு தான் அது பாதிக்கும் நமக்கு. அதனால் உதாசீனவத் போல இருக்கலாம், ஆனால் உதாசீனனாக இருக்கக்கூடாது.
அக்கறை இல்லாமல் இருந்தால் அவனை உதாசீனன் என்று பொறுப்பு இல்லாதன்னு என்று சொல்லுவோம். ஒரு வீட்டில் நமக்கு ஒரு உதாரணத்தோட பார்த்தாலும் தெரியும். ஒரு வீட்டில் அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு. அந்த குழந்தை பெரிய குழந்தை படிப்பதற்கு அந்த வீட்டில் அப்பா வந்து பல முயற்சிகள் எடுக்கிறார். தன்னுடைய குழந்தை வந்து நான் படிப்பதற்கு அந்த டியூஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, இப்படி தான் இரவு பகல் பார்க்காமல் அந்த குழந்தைக்காக பல முயற்சிகள். அப்படி அந்த குழந்தை படித்து டியூஷனெல்லாம் போய் எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கெல்லாம் போய் எல்லா முயற்சியும் ஒரு தந்தையாக இருந்து என்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்கிறார். அதே போல் அடுத்த வீட்டு குழந்தை அந்த அக்கறை அந்த முயற்சி இந்த அப்பாவுக்கு இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவங்கவுங்க குழந்தை அவங்கவுங்க பார்த்துக்கணும். தன்னுடைய குழந்தையை பற்றி தான் அவர் பார்ப்பார். ஸோ இவருடைய குழந்தையின் படிப்பிற்கு எடுக்கின்ற முயற்சி இருக்குது. உதாசீனாக மற்றவர்கள் குழந்தையில் இருப்பார் அவர். அவர் வந்து தன்னுடைய குழந்தைய மாதிரியை பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அடுத்த வீட்டு குழந்தை விஷயத்தில் அவர் உதாசீன புத்தியாக இருக்கலாம். இங்கு என்னவென்றால் முதல் நிலை என்ன பண்ணுறாரு, அந்த அப்பா தன்னுடைய குழந்தை படிக்க வேண்டும் என்று பல வகையான முயற்சிகள் எடுக்கிறார். அடுத்த நிலை என்னவென்றால் அந்த முயற்சி வெற்றி பெற்றால், தன் மகன் படித்து நன்றாக தேர்ச்சியில் பெற்றால் அவர் மகிழ்வார். சுகம் வந்துடுது, மகிழ்ச்சி வந்துடுது. ஒருவேளை அந்த முயற்சி தோல்வி அடைந்தால் அவருக்கு துக்கம் வரும். துக்கம்னா தெரியும், நம்ம இவ்வளவு பண்ணியும் ஒன்றும் முடியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். அது முடியுமா? முடியாது. அவங்களுடைய பிராரத்தம், அவங்களுடைய கர்மம் எல்லாமே இருக்குது. ஸோ இதற்குத்தான் இப்பொழுது வந்து கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க A கிரேடு, B கிரேடு, O கிரேடு அப்படின்னு சொல்லி. ஃபெயிலுங்கிறதே கிடையாது. ஸோ தன்னுடைய குழந்தை படிப்புக்காக முயற்சி செய்த பெற்றோர் முயற்சியில் தோல்வியுற்றால் அல்லது முயற்சி வீணடைந்தால் தான் மனதில் பாதிப்பு ஏற்படுகிறது. அதே போல் ஒரு நிகழ்வு ஒன்று நடத்துகிறோம்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணோம். அந்த விழாவுக்காக கடுமையாக உழைத்து நன்றாக இந்த விழா நடக்க வேண்டும் என்று நாம் எல்லா ஏற்பாடுகளும் செய்து அதில் தோல்வி அடைந்தால் அதனால் மனம் பாதிக்கப்படுகிறது, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வருது. இந்த முயற்சி எங்கு முயற்சி இருக்கிறதோ அங்கு தோல்வி வந்தால் நிச்சயமாக மனம் பாதிக்கப்படும் என்ற நியதி நாம் உருவாக்கியிருக்கிறோம். நாம் தான் உருவாக்கியிருக்கிறோம், வேறு யாரும் உருவாக்கலை. ஆனால் பகவானுடைய விஷயத்தில் வேறு. சரி, அப்படி பாதிப்பு வராமல் நாம் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி என்றால், அந்த பெற்றோர் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். அந்த பள்ளியில் அவர் 40 குழந்தைகளை முயற்சி செய்து எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஒரே மாதிரி தான் அவருக்கு டீச் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் ஒரே அந்த வகுப்பறையில் 40 குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். சில குழந்தைகள் நன்றாக படிக்கிறது, சில குழந்தைகள் படிப்பதில்லை. அந்த ஆசிரியரின் முயற்சி இங்கு வெற்றி அடைந்ததா தோல்வி அடைந்ததா அப்படின்னா, அது தோல்வி அடைந்தாலும் அதனால் அந்த ஆசிரியர் தன்னுடைய கடமையை நான் சரியாக செய்தேன், தோல்வி அடைந்தாலும் பாதிக்கப்பட மாட்டாருங்க. ஏன்? தான் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்தேன் என்ற அவர் முயற்சியை எடுத்துட்டார். முயற்சி செய்யாமல் இல்லை, முயற்சி செய்தார். ஆனால் அதை பாதிக்கப்படவில்லை. அதனால் அவர் பாதிக்கப்படவில்லை என்றால் அந்த குழந்தை தான் சொன்ன விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அல்லது தேர்வில் ஏதோ ஒரு காரணத்தினால் அதை சரியாக எழுத முடியலை. ஸோ அதனால் அந்த ஆசிரியருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அந்த ஆசிரியர் உணர்கிறார். இதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு இடத்தில் முயற்சி இருந்தாலும் அந்த முயற்சி தோல்வி அடைந்தாலும் அங்கு நிச்சயமாக முயற்சி இருந்தால் அங்கே தோல்வி வந்தால் நிச்சயமாக துயரம் வரும் என்ற நியமம் இங்கு இல்லை. அங்கே இருந்தது. ஏன்னா இண்டிவிஜுவல் தன்னுடைய குழந்தை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இது இருந்தது. இங்கு அந்த நியமம் இங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. 40 பேருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் என்னால் என்ன முயற்சி செய்து என்னமோ எல்லாருக்கும் செஞ்சு ஒரே மாதிரி தான் செஞ்சேன். ஆனால் இந்த முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் அதனால் அந்த ஆசிரியருக்கு துயரம் இல்லை என்பது தான். அதற்கு காரணம் என்னென்னா, தான் முயற்சி செய்த இடத்தில் நாம் ஒரு கற்பனை செய்து கொள்கிறோம். பொதுவாக என்னென்னா, முயற்சிக்கான பலனை அடைந்தே தீர வேண்டும் என்று அந்த முதலாவதாக செய்த ஆசிரியர் செய்தார். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து டே இன் டே அவுட் அவனுக்கு டியூஷன் வச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்து எல்லாமே செய்தார். இவ்வளோ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக எனக்கு
பலன் வந்துருன்ற கற்பனையை செய்து கொண்டிருந்தார். இந்த முயற்சிக்கான பலனை அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு இதில் இருந்தார். அந்த செயலின் பலனை பற்று வைத்து விட்டார். நாம் நம்முடைய குழந்தைகள் படிப்பு முயற்சிக்காக இது எல்லாமே நம்ம செய்கிறோம். செய்த போதும் முயற்சியுடன் அதனுடைய பலனிலும் நாம் அதிகமாக பற்று வைக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு அறியாமலே அங்கே போயிடுறோம். ஸோ இந்த எதிர்பார்ப்பின் பலன் பகவான் திட்டத்தில் இல்லை. அது நம்ம செய்கிற மாதிரி பகவானுடைய அந்த திட்டத்தில் இல்லை. முயற்சி செய்தாலும் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அறியாமையின் காரணமாக அவர்கள் அப்படி போயிட்டுருக்காங்க. அது அவர்களுடைய திட்டம். ஆனால் பகவானுடைய திட்டத்தில் அது இல்லை. நம்முடைய திட்டத்தில் அது வைத்திருக்கிறோம். பகவான் சொல்கிறார் 2வது அத்தியாயத்தில் கர்மண்யே வா அதிகாரஸ்ய மா பலேசு கதாச்சனா அப்படின்னு சொல்லிட்டார். உனக்கு கர்மம் செய்வது, இது 3வது அத்தியாயத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நீ கர்மம் செய்வது உன்னுடைய கடமை. காரணம் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. ந கட்சித் சனமபி ஜாத திஷ்டதி அகர்ம கிருத்தங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிரகிருதியை உன்னை கர்மம் செய்ய வைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீ கர்மத்தை செய்கின்ற அதிகாரம் மட்டும்தான். நீ செய்யலை, பிரகிருதி செய்ய வைக்கும், உன்னையே செய்யும், நீ செய்வ. அப்படி நீ அதை உணர்ந்து அந்த பிரகிருதி என்னை செய்ய வைக்கிறது என்பதை உணர்ந்து அந்த காரியமே மட்டுமே நீ இருக்குன்னா அதனுடைய பலனை நீ எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. ஏனென்றால் அந்த பலன் இப்பொழுது வரலாம், பிறகு வரலாம், பல அடுத்த ஜென்மத்தில் வரலாம், இப்போ இப்படிலாம் இருக்கும். ஏன்னா பகவான் எப்போ உனக்கு டேலி பண்ணி உன்னுடைய செயல்களுடைய இது அவருக்கு தெரியும். அந்த பாவ புண்ணிய செயல் இதனுடைய நல்ல தீய செயல்களுடைய குவியல் அந்த பிரகிருதியில் இருக்கிறனால அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு கொடுப்பார். ஸோ உனக்கு செயல் செய்வதற்குத்தான் அதிகாரம், பலனில் இல்லை. பகவான் அதை முடிவு செய்வார் இன்னைக்கு எப்போ கொடுக்கணுங்கிறது. ஆகவே எங்கு எப்படி பாதிப்பு வருகிறது என்றால், எங்கு கர்த்தத்துவம் போக்தத்துவம் இருக்கிறது, நான் இந்த செயலை செய்தேன் அதனால் இந்த பலனை அனுபவித்தே தீருவேன் என்று அந்த அறியாமையின் காரணமாக பாதிப்பு வருகிறது. நாம் இந்த கர்த்தத்துவம் போக்தத்துவம் என்ற பாவனை இருக்கும் வரை இப்படித்தான் இருக்கும். அதுபோல் செயல்கள் செய்த போதிலும் அந்த பாவனையிலேருந்து நம்ம வெளியே வரணும். அந்த செயல்கள் செய்த போதும் நான் கர்த்தா என்ற பாவனையில் இருக்கிறோம். அது அறியாமையினால் ஏற்படுகிறது. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் நான் போக்தா ஆகிவிடுகிறேன். இந்த கருத்தை அந்த ஆசிரியர் உணர்ந்தார். ஏதாவது 40 குழந்தைகளை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அதை உணர்ந்த, ஆனால் அந்த அவருடைய செயலில் சம்பந்தம் இல்லாமல் பந்தப்படாமல் இருந்தார். தான் ஆசிரியராக இருந்து முழு முயற்சி செய்த போதிலும் அதனுடைய பலனில் பாதிக்கப்படவில்லை. காரணம் அப்பொழுது அவர் அங்கு உதாசீனபத்தாக இருந்தார். நான் என்னுடைய செயல்களை செய்துவிட்டேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இதனுடைய பொருள் தான் செய்ய வேண்டிய செயல்களை செய்துவிட்டு பலனை விட்டுவிட வேண்டும். செயல்கள் செய்துவிட்டு பலனை எப்படி வேணாலும் பார்த்து விட்டுவிட வேண்டும். அந்த பலன் தன்னுடைய சம்பந்தப்படுவதில்லை, அதாவது பந்தப்படுவதில்லை. அந்த செயல்களால் நீ பந்தப்பட மாட்டாய். நீ கடமைகளை செய்து விட்டாய், அவ்வளோதான். பலனை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆசிரியர் என்னிடம் வந்தார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவர் சொன்னார், இந்த மாதிரி அவார்டு, டீச்சர்ஸ் டேக்கு அவார்டு நான் நிறைய செஞ்சுருக்கேன் சுவாமி. என்னுடைய இதெல்லாம் குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய கவர்மெண்ட்டு ஸ்கூல்னாலே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். தண்ணி ஏற்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்புறம் சில டாய்லெட்டெல்லாம் நானே பழைய மாணவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து நானும் என்னுடைய பணத்தை போட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் செஞ்சேன் சுவாமி. எல்லாமே செஞ்சுட்டு நானும் அந்த நல்ல ஆசிரியர் விருதுக்காக நான் அப்ளை பண்ண சொன்னாங்க. அப்ளை பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் போய் கடைசி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 3-4 இதில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னா ரொம்ப வருத்தப்பட்டார். நான் அவருக்கு இதை தான் சொன்னேன். நீங்கள் உங்கள் கடமைகள் செய்திருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மன வருத்தம், அந்த உளைச்சல் உங்களுக்கு வந்திருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அவரால் நான் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரால் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே பண்ண முடியல. ஏன்னா நிறைய பிரைப் எல்லாம் பண்ணாங்க. அந்த ஆசிரியர்கள் பணம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. எவன் தகுதி இல்லையோ அவனுக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க சார்.
அவன் போன ஜென்மத்தில் முந்திர ஜென்மத்தில் பண்ண வேண்டியது இப்போ வந்து இப்போ பிரைப் வச்சு பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் செயல்களை செய்தோம்ன்ற திருப்தியோடு இருங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பலனை தன்னுடைய அதை சம்பந்தப்படுத்தி கொள்ளவில்லை. அவர் தான் அந்த ஆசிரியர் தான் புத்திசாலியான ஆசிரியர் அப்படின்னு. அந்த 2வது ஆசிரியர் புத்திசாலியான ஆசிரியர் 40 குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்த போதிலும் அதில் சில குழந்தைகள் வெற்றி பெற்றார்கள், சில தோல்வியாளர்கள். அதனால் குழந்தைகள் என்று வரும் பொழுது அவர்கள் உதாசீனவனாக, அதாவது தான் குழந்தை என்று வரும் பொழுது தன் குழந்தை என்று உதாசீனமாக இருப்பதில்லை. அதனால தான் இந்த முயற்சி தோல்வியடையும் பொழுது பாதிப்பு வருகிறது. ஒருவன் தன் கடமையில் உதாசீனமாக இருந்தால் அது பாவம். உதாசீனவத்தாகத்தான் இருக்கலாம். தன் கடமையை கண்டுகொள்ளாமல் எது வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு மாதிரி உதாசீனனாக இருந்தால் அது பாவம். சொல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகதோ பயாத் அப்படின்னு சொல்லி 3வது சொன்னார். அதனால் இந்த இதில் வந்து கடமையில் உதாசீனமாக இருக்கக்கூடாது, அது பாதிப்பு நமக்குத்தான் வரும் என்று சொல்லி நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். அந்த செயல் கடைசி வரை செய்து முடிக்க வேண்டும். என்னுடைய பங்கு நான் சரியாக செய்து விட்டேன், பலனை பகவான் ஈஸ்வரன் கையில் விட்டு விட்டேன், அதாவது பிரசாத புத்தியாக அதை வர்றதை நம்ம எடுத்துக்கணும். இந்த உதாசீனவத் என்பதில் தான் எல்லாமே இருக்கிறது. அந்த செயல்கள் செய்து முயற்சி செய்தவன் அந்த உதாசீனவத்தாக இருந்தால் பகவான் கையில் ஒப்படைச்சிட்டார். கர்மம் நீ செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, பலன் கொடுக்க வேண்டியது உன்னுடைய செயல் அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டார் பாதிக்கப்பட்டவன். அதனால் அவர்கள் பாதிக்கப்படவில்லை அந்த இதனால. காரணம் என்னென்னால் அவர்களுடைய சுபாவம், பகவானுடைய சுபாவம் முக்த புருஷனாக இருக்கிறார். ஏன் பகவான் வந்து முக்த புருஷனாக இருப்பதால் அது உதாசீனவத்தாக அவர் இருக்கிறார். உதாசீனவத்தாக இருந்தால்தான் முக்த புருஷனாக முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கிறார். பகவான் மீண்டும் சொல்கிறார், அடுத்து சொல்றார், அசக்த தேஷு கர்மசு. அசக்தன்னா கர்மம், இவ்வளவு செயல்கள் செய்தும் அசக்த என்றால் பற்றற்று. பகவான் செயல்கள் எது செய்தாலும் செய்த போதும் நான் பற்றற்றவனாக இருக்கிறேன். அதனால்தான் எந்த செயல்களும் என்னை பாதிப்பதில்லை. எதில் பற்று இல்லை? தேஷு கர்மசு. இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி விநாசம் என்று விதவிதமாக நான் செய்த போதிலும் நான் உதாசீனவனாக இருப்பதால் நான் பந்தப்படுவதில்லை. ஆகவே நாம் இந்த உலகத்தில் செயல்கள் செய்தும் பந்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் உதாசீனவத்தாக இருக்க வேண்டும். எதில் செயல்கள் கர்த்தத்துவம் போக்திருத்துவம் அதை அனுபவிக்க வேண்டும், கர்த்தத்துவம் போக்திருத்துவம் இருக்கக்கூடாது, நான் செய்கிறேன் என்ற புத்தி இருக்கக்கூடாது, இதனுடைய பலன்தான் இதனுடைய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நிச்சய புத்தி இருக்கக்கூடாது. அது பகவானுடைய பகவானுடன் விட்டுவிட வேண்டும். ஸோ அப்படி செயல்கள் ஈடுபட்டால் நமக்கு பந்தம் வராது, பந்தம் அடைய மாட்டோம். ஆகவே 2வது வரியில் பகவான் உதாசீனவத் என்ற சொல்லின் மூலமாக நான் உதாசீனனாக இருந்ததால் நான் பந்தப்படுவதில்லை, நீங்களும் அதே மாதிரி இருந்தால் பந்தப்பட மாட்டீர்கள் என்று இந்த அதே மாதிரி இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போகிறாரு, எனக்கு நண்பர்களும் இல்லை பகையவர்களும் இல்லை. ஏன்னா இந்த சமத்துவ புத்தி வரணும்னா சுகதுக்கம், காரிய அகாரியம், சித்தி அசித்தி, நண்பன் பகைவன் எல்லாமே சமமாக வர வேண்டும். இதைத்தான் இதை அடைந்தால்தான் அகம் பிரம்மாஸ்மி என்பதை உணர முடியும் என்பதற்காகத்தான் பகவானை சொல்லார். இந்த அத்தியாயத்தில் இன்னொரு 2-3 ஸ்லோகத்துக்கு அப்புறம் சொல்ல போகிறாரு, எனக்கு பகைவனும் இல்லை நண்பர்களும் இல்லை அப்படின்னு சொல்லி. இனி அதனால தான் அந்த ஜீவர்கள் எந்த விதவிதமான ஜீவர்கள் படைத்த போதிலும் நாம் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிப்பதில்லை, எனக்கு யாரிடமும் பற்று இல்லை. அதுதான் நமக்கு பகவான் இங்கு சொல்கிறார். அதுதான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள வேறுபாடு என்றால் அவர் யாரிடையும் பற்றும் இல்லை, யாரிடமும் இதுவும் இல்லை. சுகதுக்கம் சமயக்கிருத்வா, சமமாக இருக்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இனி 10வது ஸ்லோகம். இந்த 10வது ஸ்லோகத்தில் வேறு ஒரு விஷயம் நமக்கு சொல்ல போகிறார் பகவான். இது மயா அத்தியக்ஷேன பிரகிருதிம் சூயத்தே சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேயா ஜெகத் விபரிவர்த்ததே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் எப்படி நான் இருந்து செயல்கள் எப்படி செய்தால் உதாசீனவத்துன்னு சொல்லிட்டாரு. ஸோ எப்படி ஒரு அதிகாரியாக இருந்து எல்லாம் தன்னுடைய பொறுப்பிலே செய்த போதிலும் அவருக்கு எப்படி அடையலைங்கிறத 10வது ஸ்லோகத்தை சொல்லி 10வது ஸ்லோகத்தோட இந்த ஈஸ்வர சுபாவத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விபூதியை பற்றி சொல்ல ஆரம்பிக்க போகிறார்.
அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம மேலும் பார்ப்போம். 10வது ஸ்லோகம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.